பீர்க்கங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கடையல் செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடையலுக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய்க்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணுன்ற தேவையில்லைங்க. அதுலேயே தண்ணி இருக்கும். அந்த இதுலேயே நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணியே ஆட் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரசாரமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.